தந்தி நேயர்களுக்கு வணக்கம். அசட் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் வழங்கும் +2க்கு பிறகு என்ன படிக்கலாம் எங்க படிக்கலாம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கூட அசட் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனோட CEO டாக்டர் முகமது ரிஸ்வான் ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம் சார். சார், நீங்கள் ஒரு கல்வி நிறுவனத்தோட CEOன்றனால இந்த கேள்வியோட நிகழ்ச்சியை தொடரேன். எக்கச்சக்கமான கோர்சஸ் கொட்டி கிடக்குது. இதனாலே +2 முடிச்சதுக்கப்புறம் மாணவர்களுக்கு என்ன படிக்கணுன்றதுல பயங்கர குழப்பம். அவங்களுக்கு ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கணும்னு நீங்கள் சொல்வீங்க? எஸ், அதாவது ஹையர் எஜுகேஷன், அதாவது +2க்கு அப்புறம் உயர்கல்வி என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக ஒரு உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் ஒரு சில இதை அவங்க கன்சிடர் பண்ணணும். பிகாஸ் என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஸ்கூல் வர படித்தது அப்படிங்கிறது வேறு. இப்போ ஸ்கூலுக்கு அப்புறம் போய் அதாவது ஒரு காலேஜ்லேயோ பாலிடெக்னிக்லேயோ இல்லை ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஆர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஸோ ஒரு 3 இயர்ஸ் ஆர் 4 இயர்ஸ் அவங்க ஒரு கம்ப்ளீட்டாக படிக்க போகும்போது ஒரு ஜாபை அவங்க லேர்ன் பண்ண போகிறாங்க, ஒரு வேலையை அவங்க கற்றுக்க போகிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ ஸ்கூல் வர படித்தது அப்படிங்கிறது அவங்க ஒரு மார்க்கை பேஸ் பண்ணியே படிச்சிருப்பாங்க. நம்ம ஹை ஸ்கோர் எடுக்கணும், எவ்வளோ என்ன மாதிரி மார்க் எடுக்க போகிறோம், அந்த மார்க்கை பேஸ் பண்ணி இன்ஜினியரிங் போகலாமா, மெடிக்கல் போகலாமா, இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகலாமா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அவங்க படிச்சுட்டு வந்திருப்பாங்க. பட் ஒரு ஸ்கூல் எஜுகேஷனுக்கும் அப்படியே கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷனுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கே பர்டிகுலராக ஏதாவது ஒரு ஜாப் லேர்ன் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு மேரைன் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, இல்லை ஒரு சிவில் இன்ஜினியரிங் ஆர் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறாங்க அப்படின்னா ஸோ அது ரெலவெண்ட் ஜாபை அவங்க கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கிறதுல பெரும்பாலான மாணவர்கள் என்ன வேலைக்காக படிக்க போகிறோம் அப்படிங்கிறத சரியாக பார்க்குறது கிடையாது. என்ன ஜாபை நம்ம கற்றுக்க போகிறோம், ஏன்னா அந்த ஜாப் அப்படிங்கிறது அவங்களுடைய ஃப்யூச்சருடைய ஐடென்டிஃபிகேஷன். அவங்க என்னவாக ஒர்க் பண்ண போகிறாங்க, அவங்க என்ன ப்ரொஃபஷனில் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மேபி பேரண்ட்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கும்போது ஒரு 2-3 விஷயங்களை அவங்க கன்சிடர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதில் நம்பர் 1 என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அதில் கவர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுக்கிறாங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், பிஇயில் எடுக்கிறாங்க, இல்லை பிஎஸ்சி எடுக்கிறாங்க, இப்போ ஒரு ஏவியேஷன் எடுக்கிறாங்க, இல்லை லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், எனி டிகிரி எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு 3-4 இயர்ஸில் அவங்க படிக்கும்போது என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கவர் ஆகும் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். தென் நம்பர் 2 அவங்களுடைய ஜாப் நேச்சர், அவங்க போய் என்னவாக ஒர்க் பண்ண போகிறாங்க, அவங்களுடைய ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும், அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அதை அவங்க என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறையா மாணவர்கள் படித்து முடிச்சுட்டு அப்புறமும் கூட அது நம்ம என்ன வேலைக்காக படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். என்ன வேலை நீங்கள் ஃபார் உதாரணத்துக்கு இப்போ ஒரு மெரைன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, இல்லை ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா நீங்கள் என்னவாக ஒர்க் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா தெரியாது. முடிச்சது அப்புறமும் கூட ஏதோ கொடுக்குற வேலையை நாங்கள் செய்வோம் சார் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நம்ம நிறைய பார்க்க முடியும். அப்போ நம்ம என்னவாக ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்பர் 3 எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டவுட் இதை படித்தா வேலை கிடைக்குமா, ஸோ கேம்பஸ் இன்டர்வியூவில் கிடைக்குமா, ஆன் கேம்பஸில் கிடைக்குமா, இல்லை ஆஃப் கேம்பஸில் கிடைக்குமா. ஸோ ஆன் கேம்பஸ்னால் காலேஜ் த்ரூ கிடைக்குமா, இல்லை ஆஃப் கேம்பஸ்னால் நம்மளால் ஒரு இன்டர்வியூ சர்ச் பண்ணி போய் அட்டன் பண்ணி நமக்கு உண்டான ஜாபை நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிறது பார்க்கணும். தென் நெக்ஸ்ட் அவங்களுக்கு இந்த ஸ்டார்டிங் சேலரி எப்படி இருக்கும், அதோட க்ரோத் எப்படி இருக்கும், ஒரு ஃப்யூச்சரில் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அதோடைய சேலரி ரேஞ்ச் அண்ட் க்ரோத் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு ஹையர் எஜுகேஷன் எடுத்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணி ஒரு சாட்டிஸ்ஃபைடான பதில்கள் ஆன்சர்ஸ் இருக்குன்னா தாராளமாக அந்த கல்வியை அவங்க தேர்ந்தெடுக்கலாம். நிச்சயமாக சார். என்ன படிக்கலாம்னு முடிவு பண்ணதுக்கு அடுத்த கட்டமாக எங்கே படிக்கலான்ற ஒரு கேள்வி நிச்சயமாக வரும். அது எப்படி சூஸ் பண்ணலாம், எங்கே படிக்கலாம்? எஸ், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா எங்கே படிக்கலாம், எங்கே படிக்கலாம், அதாவது இந்த கோர்ஸ் நல்லா இருக்குது, இந்த கோர்ஸ் படிக்கலாம், இது எங்கே படிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ ஏவியேஷன் படிக்கலாம், இல்லை லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் படிக்கலாம், இல்லை எனி டிகிரி இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் ஆர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கும்போது குறிப்பாக சொல்லப்போனோம் அப்படின்னா இப்போ ஒரு கவர்மெண்ட் அஸ் பர் த கவர்மெண்ட் அண்ட் யூனிவர்சிட்டி ரூல்ஸ் படியே ஒரு பேசிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்திருந்தால் தான் அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு அப்ரூவல் உள்ள இன்ஸ்டியூஷனால் அந்த கோர்ஸஸை ரன் பண்ண முடியுமோன்னு. பட் அப்ரூவல் வாங்கியிருந்தாலுமே அதுக்கப்புறம் அவங்க எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்தளவு ஆக்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னா, அதாவது இந்த ஒரு அகடமிக் இயர் அப்படிங்கிறது ஒரு 10 மந்த் வரும். இப்போ 24-25 25-26 ஒரு அகடமிக் இயர் அப்படிங்கிறது இந்த 10 மந்த்து கண்டினியூவாக ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது அப்படின்னா அவங்க எந்த ஒரு ஆக்டிவிட்டி எதுவுமே பண்ணாமல் ஒரு கான்ஃபரன்ஸோ இல்லை ஒர்க் ஷாப் ஆர் எனி அகடமிக் ஆக்டிவிட்டீஸ்னால் நீங்கள் 2 இதாக பிரிக்கலாம். ஒன்று என்டர்டைனிங் ரெலவெண்ட்டாக பிரிக்கலாம், தென் ஒரு கல்ச்சுரல் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி
நெக்ஸ்ட்டு வந்து அகடமிக் ஓரியன்ட் ஆக்டிவிட்டீஸ். இந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் கரெக்டாக அந்த அட்மிஷன் டைமிங்கில் மட்டும் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிடுவாங்க. ஏதாவது பெரிய கல்ச்சுரல்ஸ் கண்டக்ட் பண்ணி அந்த அட்மிஷன் டைமிங்கில் மட்டும் வந்து ஆக்டிவ் ஆகக்கூடியதையும் நம்மளால் பார்க்க முடியும். அப்போ இந்த இயர் அரவுண்டு என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே தேர் அப்டேட்டிங் இன் சோஷியல் மீடியாஸ். இப்போ ஒரு கேம்பஸ் ட்ரைவ் நடக்குது, ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாமே வந்து அவங்கவுங்க தேர் ஹேவிங் தர் ஓன் ஒரு பேஜ் இருக்குது. அந்த பேஜில் வந்து தேர் கீப் ஆன் அப்டேட்டிங். அப்படிங்கும்போது நம்ம அதை சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஒரு இயர் அரவுண்ட் எவ்வளோ ஐவிஸ் கூட்டு போயிருக்காங்க, எங்கெல்லாம் ஆன் ஜாப் ட்ரைனிங் அனுப்பியிருக்காங்க, எந்த மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. ஸோ கேம்பஸ் இன்டர்வியூங்கிறது அப்ராடு கேம்பஸ் இன்டர்வியூ நடந்திருக்கா, இல்லை இன்டர்நேஷ்னல் ஆர் நேஷ்னல் லெவல் எப்படி போயிருக்கு, அதாவது இது முடித்த பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. தென் அதேமாதிரி ஃபேக்கல்ட்டிஸோடைய குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்குது, அவங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் பேக்ரவுண்ட் இருக்காங்களா, இதெல்லாம் நம்ம வந்து சர்ச் பண்ண வேண்டியது. இதெல்லாம் எப்படி நம்ம கண்டுக்க முடியும், எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம வந்து டைரெக்டாக இன்ஸ்டிடியூஷனை விசிட் பண்ணணும். இப்போ நிறைய இப்போ கூட மார்னிங் நியூஸ் என்னென்னா நிறையா வந்து இப்போ இந்த சைபர் த்ரூ, அதாவது சைபர் இதில் வந்து நிறையா வந்து இந்த மாதிரி ஹையர் எஜுகேஷன் பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து நாங்கள் பேசுகிறோம், நீங்கள் வந்து அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு க்ரைம்ஸ் நடக்கிறதாக இருக்குது. பட் இது எல்லாமே வந்து இப்போ நம்ம த்ரூ பேரண்ட்ஸ் ஒரு ஆன்லைன்லேயோ ஃபீஸ் கட்டுறது, இல்லை ஆன்லைன் ஒரு லிங்க் ஓப்பன் பண்ணி ஃபீஸ் கட்டுறது, இல்லை யாருனே தெரியாத ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ணி நம்ம வந்து இங்கே இந்த பெரிய காலேஜில் உங்களுக்கு சீட் கன்ஃபார்ம் ஆகிருக்கு, ஒரு 25,000 பே பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் ஒரு கன்சல்டன்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம தேவை கிடையாது. ஸோ டைரெக்டாக நம்ம இன்ஸ்டிடியூஷனை போய் நேரில் பார்த்து டீட்டெயில்ஸ் கேட்டோம் அப்படின்னா நம்ம இந்த சீட்டிங்லேருந்து நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளை பாதுகாக்க முடியும் ஒன் திங். அண்ட் அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய குவாலிட்டி அண்ட் ஸ்டாண்டர்டை வந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் கரண்ட்டாக இங்கே படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட கூட நம்ம கேட்க முடியும். இப்போ கரண்ட்டாக தோஸ் ஹூ ஆர் ஸ்டடியிங் இன் தட் இன்ஸ்டிடியூஷன் அவங்கள மீட் பண்ணி ஹவு தேர் ஆக்டிங் எப்படி இருக்குங்க அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட் வந்து நல்ல ஃபீட்பேக் கொடுக்கணும். மேபி கொடுக்க மாட்டாங்க, சப்போஸ் கொடுத்தாங்கன்னா நல்ல விஷயம் அது. ஸோ அவங்கக்கிட்ட என்கொயரி பண்ணலாம். அதுமாதிரி பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்டை நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்னாலே இப்போ நீங்கள் வந்து நம்ம ஈஸியாக வி கேன் ஒரு மெசேஜ் வந்து எல்லாருக்குமே நம்ம த்ரூ சோஷியல் மீடியா த்ரூ நம்ம பண்ண முடியும். ஸோ பண்ணிட்டு அதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணுறதுங்கிறது நல்ல விஷயம். இதெல்லாம் சர்ச் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்ம வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனை செலக்ட் பண்ண வேண்டியது நல்ல விஷயமா இருக்கும். ஓகே சார், இப்போ அசட் காலேஜ் பற்றி சொல்லுங்கள், என்னென்ன கோர்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது? எஸ், அதாவது இப்போ அசட் வந்து உங்களுக்கு போத் வி ஹாவ் 2 கேம்பஸ், சென்னை அண்டு கோயம்புத்தூர். இங்கே ஆஃபர் பண்ணக்கூடிய டிகிரிஸ் எஸ்பெஷலி வந்து இப்போ ஜென்ரலாக காமனாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் ஆர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் லைக் பிகாம் இந்த மாதிரி இல்லாமல் ஸ்பெஷலைஸ்டு டிகிரி ப்ரோக்ராம்ஸ், அதாவது ஒரு இனோவேட்டிவ் கோர்சஸ்ன்னு சொல்லலாம். அதாவது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா ஸோ டெஃபினட்டாக தே வில் கெட் அ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒரு முடிச்ச உடனே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லைனா ஒரு சில டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்க ஃபைனல் இயர்லேயே உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு சில கோர்சஸ் வந்து படிச்சுட்டு நிறைய மாணவர்கள் இருக்காங்க, வேலை வாய்ப்புகள் இல்லை. பட் இன்னமும் வந்து ஒரு சில ஏரியாவுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. சரியான மாணவர்கள் குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அதாவது டிமாண்ட் அதிகமாக இருக்குது, தெர் இஸ் நோ சப்ளை. ஒரு சைட் சப்ளை அதிகமாக இருக்குது, தெர் இஸ் நோ டிமாண்ட் இப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம செலக்டடாக ஆஃபர் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து ஓரளவு வந்து உங்களுக்கு நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய துறைகள். அண்ட் ஒன் மோர் திங் வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய துறைகள் அண்ட் தவிர்க்க முடியாத துறைகள்னு கூட சொல்லலாம். ஒரு அவாய்ட் பண்ண முடியாத இண்டஸ்ட்ரீஸ் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணி ஆஃபர் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், தென் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், ஏவியேஷன், ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், தென் பேங்கிங் ஃபினான்ஸ், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ். ஸோ இதில் வந்து யூஜி அண்ட் பிஜி ப்ரோக்ராம். இப்போ உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல ஆஃப்டர் +2 வந்து தே கேன் டூ ஒன் பிஎஸ்சி டிகிரி. ஒரு 3 இயர் ஃபுல் டைமாக அவங்க பண்ண முடியும். அது ஆல்ரெடி வந்து அவங்க ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க, ஒரு யூஜி முடிச்சிருக்காங்க, இல்லை டிப்ளமா முடிச்சிருக்காங்கன்னா தே கேன் கோ வித் எம்பிஏ ப்ரோக்ராம்ஸ். ஸோ அதே மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்கில் வந்து பிபிஏ அண்ட் எம்பிஏ. தென் ஏவியேஷன் எஸ்பெஷலி வந்து உங்களுக்கு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கேபின் க்ரூ ஆகணும், ஏர் ஹோஸ்டர்ஸ் ஆகணும், ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேஷண்ட் இருக்கும். பட் அது எங்கே படிக்கிறது, அதுக்கு என்ன டிகிரி படிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ பிஎஸ்சி ஏவியேஷன், தென் பிபிஏ ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், அதுலேயே உங்களுக்கு எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், இதெல்லாமே நம்ம ஆஃபர் பண்ணுறோம்.
அசட்டில் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு பேசிட்டு இருந்தோம். குறிப்பாக அந்த ஏவியேஷன் சொல்லியிருந்தீங்க, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். எஸ், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏவியேஷனில் வந்து உங்களுக்கு பிஎஸ்சி ஏவியேஷன், தென் பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், தென் எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த பிஎஸ்சி ஏவியேஷன் அப்படிங்கிறது +2 முடித்த மாணவர்கள். +2ல் வந்து இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து கம்பல்சரி வேணும். தென் பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டிகிரிக்கு வந்து எனி டிகிரி முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது ஏற்கனவே மேபி காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், பிஸ்னஸ், மேத்ஸ் இந்த மாதிரி எனி குரூப் முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கலாம். தென் அதே மாதிரி உங்களுக்கு சேம் லைக் தட் எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எனி டிகிரி முடித்த மாணவர்கள், ஏற்கனவே வந்து ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், இல்லை பிகாம், பிஏ, பிபிஏ இந்த மாதிரி முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் வந்து சூஸ் பண்ணலாம். மெயினாக வந்து இந்த ஏவியேஷன் அப்படிங்கிறது வந்து நிறைய மாணவர்களுக்கு வந்து ஒரு கேபின் க்ரூ ஆகணும், ஏர் ஹோஸ்டர்ஸ் ஆகணும் கேர்ள்ஸை பொறுத்தளவு, அதே மாதிரி வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிசைர் இருக்கும். பட் அதுக்கு எதை படிக்கிறது, ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கும் ஏவியேஷனுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது நிறைய மாணவர்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கும். இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு டிசைனிங் ஆஃப் த ஏர்க்ராஃப்டை பற்றி படிக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கும். அதே மாதிரி ஏவியேஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக இது ஒரு 3 தான் நம்ம பிரிக்கலாம். ஒன் திங் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட், தென் சயின்ஸ், டெக்னாலஜி. மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஏர்போர்ட்டோடைய ஆப்ரேஷன்ஸ், ஏர்போர்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஏர்போர்ட்டை பற்றி படிக்கக்கூடியது. அதில் ஈவன் தோ மார்க்கெட்டிங், ஹெச்ஆர் எல்லாமே கவர் ஆகிடும். தென் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நமக்கு இப்போ ஏஎம்இ, ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ், சயின்ஸ் ரெலவெண்ட்டாக வந்து அந்த சிலபஸ்மே இந்த பிஎஸ்சி ஏவியேஷனில் வந்து உங்களுக்கு ஓரளவு கவர் ஆகிடும். தென் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட், இப்போ உங்களுக்கு ரீசெண்டாக வந்து ஏர்போர்ட்டில் என்னென்ன மாதிரி டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதுமே இந்த 3 இயர் பிஎஸ்சி ஏவியேஷனில் வந்து கவர் ஆகிடும். பட் இதுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து நிறையா இண்டஸ்ட்ரீஸ், அதாவது உங்களுக்கு ப்ரைவேட் ஏர்லைன்ஸ் அஸ் வெல் அஸ் வந்து அப்ராடில் இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸ், இப்போ வேறு கண்ட்ரீஸில் இருக்கக்கூடியதுலையுமே வந்து ரெகுலராக இயர் அரவுண்டு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதையும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அனௌன்ஸ் பண்ணுறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அசட்டில் பார்த்திங்கன்னா போத் உங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூரில் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏவியேஷனில் படித்த மாணவர்கள் எல்லாருமே வந்து ஒரு 99% பிளேஸ்மெண்ட் எவ்ரி இயர் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் ரெக்கார்ட் அச்சீவ் பண்ணுறாங்க. நிறைய டாப் ஏர்லைன்ஸ், அதாவது உங்களுக்கு ஏர்லைன்ஸ் அப்படிங்கும்போது இப்போ நமக்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடியது வந்து ஒரு முக்கியமாக நமக்கே தெரியும். இப்போ இந்தியாவில் வந்து ரொம்ப ஆக்டிவாக என்னென்ன ஏர்லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு அந்த எக்ஸிஸ்டிங் ஏர்லைன்ஸ் எல்லாமே நியூ ஏர்க்ராஃப்ட் அடுத்த ஒரு 5 இயர்ஸில் வந்து அதோட எண்ணிக்கை, அவங்களுடைய எக்ஸ்டென்ஷன் வந்து அதிகமாகிட்டு இருக்கிறதுனால இந்த துறைகளில் வந்து வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டே பை டே வந்து இயர் பை இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். நம்ம கூட காலர் ஒருத்தர் லைனில் இருக்கார். கடலூர்லேருந்து ஸ்ரீதர் இணைஞ்சிருக்காங்க. ஸ்ரீதர் வணக்கம், உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் கேட்கலாம். ஸ்ரீதர் சார் வணக்கம் சார். வணக்கம் ஸ்ரீதர். சார் நான் தம்பி, எங்கள் பையன் வந்து 490 எடுத்திருக்காரு சார் +2ல. ஓகே. அவர் வந்து அடுத்தது என்ன படிக்கலாங்கிற ஒரு கன்ஃபியூஸ்ல இருக்கும். அவர் வந்து ஏஐடிஎஸ்சி இப்போ வந்திருக்கு இல்லைங்களா புதுசா? ஆமாம். அப்புறம் ஏஐஎம்எல் வந்திருக்கு. அது மாதிரி எல்லாம் எடுத்தா நல்ல ஃபியூச்சர் இருக்குமா, இல்ல அக்ரி லைன்ல போனா நல்லா இருக்குமா, இல்ல இந்த இசிஇ இல்ல சிஎஸ்சின்னு சொல்லிட்டு நிறைய குரூப்புகள்லாம் இருக்கு. ஆக்சுவலா அவரு எதிர்காலத்துல ஃபியூச்சர்ல நல்ல ஸ்கோப், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ்ல போறதுக்கு எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா நல்லா இருக்கும் சார்? ஓகே, நீங்க ப்ரோக்ராம் எளிமையாகவும் இருக்கும். அது நல்ல ஸ்கோப் உள்ள ஒரு கோர்ஸை நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை எடுத்து படிக்கிறதுக்கு எங்களுக்கு வசதியா இருக்கும். சரி, நீங்கள் ப்ரோக்ராம் கண்டினியூவாக பாருங்கள், நான் சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு கோர்ஸ் இப்போ நீங்களே நிறைய கோர்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணீங்க, அக்ரி, இசிஇ, ஏஐஎம்எல் அப்படிங்கிற மாதிரி. பட் வந்து ஒரு இன்ஜினியரிங் பொறுத்தளவு வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய இன்ட்ரெஸ்ட், ஒரு மேத்ஸ் நல்லா பண்ணுவாங்க, எப்போதுமே வந்து ஒரு 90% மேத்ஸ் நல்லா பண்ணுவாங்க சார் அப்படின்னா இன்ஜினியரிங்கில் வந்து நீங்கள் எந்த ஃபீல்டை வேணாலும் யூ கேன் செலக்ட் இட். பட் இன்னும் வந்து இப்போ குறிப்பாக நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் த்ரூ வந்து வேறு என்ன மாற்றுக்கல்வி அப்படிங்கிறத விட காலத்திற்கேற்ற தொழிற்கல்வி என்னது, எதை படித்தா உடனே வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இன்ஜினியரிங் பொறுத்தளவு ஒரு 4 இயர்ஸ் அப்படிங்கிறதுக்கும் இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் 3 இயர் ஒரு லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் ஆர் ஏவியேஷன், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி டிகிரி எடுத்து படிக்கிறதுக்கு வந்து நிறைய வித்தியாசம் இருக்கும். இப்போ ஒரு சில யூஜி கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிபிஏனா திரும்ப எம்பிஏ படிக்கணும், அதுமாதிரி பிசிஏனா எம்சிஏ படிக்கணும். ஒரு யூஜி முடித்தாங்கன்னா அந்த யூஜிக்கு மட்டுமே வேலைவாய்ப்பு கிடைக்காது, திரும்ப அவங்க பிஜி படித்தாதான் ஜாப் கிடைக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும்.
பட் இந்த ஒரு சில டிகிரி டிப்ளமாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய யூஜிக்கே வந்து ஈஸியாக அவங்க ஒரு ஃபைனல் இயர்லேயே ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு இன்ஜினியரிங்கில் வந்து ஒன் மோர் திங் வந்து நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் அதை எங்கே படிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஏஐஎம்எல் கேட்டிருந்தீங்க. ஏஐஎம்எல் பொறுத்தவரை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இப்போ நீங்கள் எந்த டிகிரி எடுத்து படித்தாலுமே வந்து ஒரு ஏஐ ரெலவெண்ட்டாவோ இல்லை சைபர் செக்யூரிட்டி ரெலவெண்ட் நாலேஜை வந்து நம்ம வளர்த்துக்க வேண்டியது, டெவலப் பண்ண வேண்டியதுங்கிறது ஒரு கட்டாயமாக கண்டிப்பாக ஆகிடும். ஸோ ஃபுல் டைமாகவே ஒரு 6 மந்த் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபுல் டைமாக ஒரு 3-4 இயர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கும் ஒரு டிகிரியை வந்து நிறையா வித்தியாசம் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இந்த ப்ரோக்ராம் என்டையர் ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங் இல்லாமல் வேறு என்ன படிக்கலாம், அதே மாதிரி ஜென்ரல் பிகாம் பிபிஏ இந்த மாதிரி இல்லாமல் வேறு எந்த இது டிஃப்ரெண்ட்டாக ஒரு இனோவேட்டிவாக என்ன கோர்சஸ் படிக்க முடியும், அதை படித்தா என்ன மாதிரி சேலரி கிடைக்கும், அது ஃப்யூச்சர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததான் மதுரையிலேருந்து பிரகாஷ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பிரகாஷ் வணக்கம். பிரகாஷ், உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் கேட்கலாம். பிரகாஷ் குட் மார்னிங், சொல்லுங்கள். சார், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் ஓகே, அதுக்கு பதிலாக நாங்கள் டேட்டா அனலிட்டிக்ஸ் பதிலாக சைபர் செக்யூரிட்டி எடுக்கலாமா? எது இப்போ வேல்யூ அதிகமாக இருக்குங்க சார், ஸ்கோப் அதிகமாக இருக்குது? ஓகே ஃபைன், ஓகே குட். அதாவது இந்த குரூப் பொறுத்தளவு வந்து நிறைய மாணவர்கள் வந்து இந்த குரூப்பை பேஸ் பண்ணியே நீங்கள் வந்து ஹையர் எஜுகேஷன் வந்து திங்க் பண்ணுறத பார்க்க முடியும். அதாவது உதாரணத்துக்கு ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு பிஎஸ்சி ஐடி ஆர் பிசிஏ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதே மாதிரி நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு பிளானாக இருப்பாங்க. அதுமாதிரி காமர்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நம்மளால் ஒரு ஜென்ரல் பிகாம் பிஏ பிபிஏ இந்த மாதிரியே பிளான் பண்ணுறதையும் நம்மளால் பார்க்க முடியும். பட் இந்த குரூப் அப்படிங்கிறது நீங்கள் ஆஸ் பர் ஒரு சில கோர்சஸ் வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ரூல்ஸ் படி ஒரு சில டிகிரி வந்து தாராளமாக உங்களால் எடுக்க முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்கள் +2ல் ஃபஸ்ட் குரூப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருந்தால் இந்த ஏவியேஷன் பிளான் பண்ண முடியும். அதே மாதிரி மற்ற அதர் குரூப் நீங்கள் வந்து நான் காமர்ஸ் இருக்குது சார், இப்போ காமர்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஒன்லி ஜென்ரலில் பிகாம் பிஏ இந்த மாதிரி பிளான் பண்ணுறதுக்கும், இது அதே பிகாமில் வந்து உங்களுக்கு ஒரு பேங்கிங் ஃபினான்ஸ் எடுக்கிறதுக்கும் இல்லை பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் டிகிரி எடுக்கிறதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். எப்போதுமே உயர்கல்வி அப்படிங்கிறது நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு நாலேஜை டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வேல்யூ வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்ததா விழுப்புரத்திலிருந்து கௌதமி ஜாயின் பண்ணியிருக்காங்க. கௌதமி வணக்கம். கௌதமி, உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் கேட்கலாம். குட் மார்னிங் மேம். பையன் +2 முடிச்சிட்டு இருக்கான். ஓகே. அவன் வந்து இன்னும் படிக்கிறதுன்னு அவனுக்கே தெரியல. சரி. அதனால அந்த பிஃபார்ம்னு இருக்குது, அதுல எது எடுத்தா நல்லா படிக்கலாம்? பிகாம்ல என்ன கேக்குறீங்க? பிஃபார்ம்னு சொல்றாங்க. அது படிச்சா நல்லா இருக்குமா? சரிம்மா, நீங்கள் ப்ரோக்ராம் பாருங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது உங்களுக்கு எப்போதுமே ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தளவு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற மாதிரி எது இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற மாதிரி என்னென்னா ஒரு டெக்னிக்கல் நாலேஜை டெவலப் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஒரு ப்ரொஃபஷ்னல் டிகிரிஸ் வந்து வேல்யூ, அதாவது இப்போவும் கூட வந்து உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு சில மாணவர்களுக்கு வந்து ஒரு 2-3 கேட்டகரியில் இருப்பாங்க. ஒரு சில மாணவர்கள் வந்து இதுதான் படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. இல்லை ஒரு சில மாணவர்கள் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எடுக்கிறதையோ இல்லை வந்து அந்த மாதிரி சூஸ் பண்ணுறதை பார்க்கலாம். இல்லை ஒரு சில பேருக்கு அவங்க ஸ்கூலில் படித்த டீச்சர்ஸே கைடன்ஸ் கொடுப்பாங்க, இந்த மாதிரி கோர்ஸ் எடுங்க, இதை படித்தா வேல்யூ இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். பட் இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலுமே வந்து இந்த ஹையர் எஜுகேஷனை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் எதை படிக்க விரும்புகிறீங்களோ அது கம்ப்ளீட் ஒரு நாலேஜ் வந்து நம்ம எடுத்துக்கணும், ஒரு டெவலப் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லாமே ஈஸியாக சர்ச் பண்ணி பார்க்க முடியும். அதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கும் போது ஒரு டிகிரியை எடுத்து அதில் என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், என்ன மாதிரி ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கும், அதேமாதிரி இந்த ப்ராக்டிக்கல் ஸ்கில் அண்ட் இதை டெவலப் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு எந்த படிப்பு வந்து படிக்கும் போதே வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணுதோ அது வந்து 100% வந்து வேல்யூவாக இருக்கும். ஒரு 3-4 இயர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒன்லி அந்த 3-4 இயர்ஸ் வந்து ஒன்லி கிளாஸ் ரூமில் மட்டுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளில வரீங்க அப்படின்னா அது அந்தளவுக்கு யூஸ் இருக்காது. ஸோ படிக்கும் போதே நிறையா இண்டஸ்ட்ரியல் விசிட் ஐவி நிறையா போயிருக்கீங்க, ஆன் ஜாப் ட்ரைனிங் நிறையா அட்டன் பண்ணியிருக்கீங்க, இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் நிறையா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா
அப்போ வந்து என்ன கிடைக்கும்னா ப்ராக்டிக்கல் நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த இன்டர்வியூஸ் அப்படிங்கும் போது ஒரு டாப் எம்என்சி கம்பெனிஸ் எல்லாமே எதிர்பார்க்குறதுங்கிறது ப்ராக்டிக்கல் நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான். நம்ம வந்து ஒரு 99% எடுத்து ஒரு டிகிரியை கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தாலுமே எந்த அளவுக்கு இந்த ப்ராக்டிக்கல் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்களோ. அப்போ நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஐவி ப்ரொவைட் பண்ணுறது. இப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா இப்போ அசட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆஃபர் பண்ணக்கூடிய இந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் கோர்சஸ்லாம் எவ்ரி வீக் வந்து வி ஆர் ப்ரொவைடிங் ஐவி. ஸோ ஐவி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மார்னிங் 10 to ஒரு ஈவினிங் 5 வரை ஒரு ஃபுல் டைமாக ஒரு இண்டஸ்ட்ரியில் போயிட்டு அங்கே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இருந்து லேர்ன் பண்ணிட்டு வருது. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் விசிட் அப்படிங்கிறது எல்லா கல்விக்குமே உங்களுக்கு தேவை உள்ளதாக இருக்கா அப்படின்னு கேட்டாலும் அதை நம்ம பார்க்கணும். அப்படியே ஒரு சில படிப்புகளுக்கு தேவையானதை இருந்தாலும் அந்த காலேஜ் த்ரூ நமக்கு கிடைக்குதா அப்படிங்கிறதுமே ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும். ராஜபாளையத்திலிருந்து காமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். காமேஷ்குமார் வணக்கம், உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். ஹலோ சார். காமேஷ் சொல்லுங்கள். வணக்கம் சார். வணக்கம். கப்பல் கேப்டன் ஆகுதுக்கு என்ன சார் படிக்கணும்? புரியல. கப்பல் கேப்டன் ஆகுதுக்கு. ஓ குட். ஓகே, நீங்கள் என்ன குரூப் 12th? நான் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார், மேக்ஸ் கம்ப்யூட்டர். சரி, ப்ரோக்ராம் பாருங்கள், நான் சொல்கிறேன். அதாவது ஷிப்பில் வந்து கேப்டன் ஆகிறதுக்கு வந்து பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படிப்பு இருக்குது உங்களுக்கு. அது நீ 3 years டிகிரி அதை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் பிகம் எ கேப்டன் ஆஃப் த ஷிப். இதில் வந்து இது எங்கே இருக்கும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மெரைன் இன்ஜினியரிங் ஆஃபர் பண்ணக்கூடிய காலேஜஸ், ஒரு டிப்ளமா மெரைன் இன்ஜினியரிங்கோ இல்லை ஒரு பிஇ மெரைன் இன்ஜினியரிங்கோ, அந்த இன்ஸ்டிடியூஷனில் வந்து இந்த பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற படிப்பை வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா கேப்டன் ஆக முடியும். பட் இதில் வந்து முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கேப்டன் ஆகிறது, ஷிப்புக்கு கேப்டன் ஆகிறது வந்து அதாவது நமக்கு உங்கள் சர்க்கிளில், இப்போ நமக்கு உங்கள் ஃபேமிலியிலையோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது அந்த இண்டஸ்ட்ரீஸில் ஒரு கேப்டனாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு. ஆர் நீங்கள் எங்கே படிக்க விரும்புகிறீங்களோ அந்த இன்ஸ்டிடியூஷனில் வந்து உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிளேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு அது கைடன்ஸ் இருக்குது, பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஒரு 3 years நீங்கள் படித்தாலே போதும். அது ரெலவெண்ட்டாக வந்து உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அடுத்ததாக தருமபுரியிலிருந்து வடிவேல் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வடிவேல் வணக்கம், உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் கேட்கலாம். வடிவேல். வணக்கம் சார். வணக்கம் வடிவேல். சார், பொண்ணு வந்து இப்போ +2 முடிச்சிருக்கிறாங்க சார். ஓகே. மேக்ஸ் பயாலஜி தான் எடுத்தாங்க, அரசு பள்ளியில் தான் படித்தாங்க. ஓகே. 437 மார்க்கு சார். குட். இப்போ இன்ஜினியரிங் படிக்கலாம்னு ஆசைப்படுறாங்க சார். அது என்ன குரூப் படிக்கலாம், கிடைக்குமா சார் குரூப் கட்டத்துக்கு இன்ஜினியரிங்? ஓகே. நீங்கள் கண்டினியூவாக ப்ரோக்ராம் வாட்ச் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு இன்ஜினியரிங் பொறுத்தளவு இப்போ தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தம் ஒரு 1 lakh மேலே வந்து இப்போ அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகிருக்குங்கிறது இன்றைக்கி நியூஸில் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஃபார் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்காக. உங்களுக்கு இன்ஜினியரிங் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எடுத்துக்கூடிய மார்க்குக்கு வந்து மார்க்குன்னு இல்லை, ஓரளவு நீங்கள் வந்து ஒரு 55% to 60% எடுத்திருந்தாலே யூ கேன் கெட் த்ரூ கவுன்சிலிங் த்ரூ எனி சீட். பட் வந்து அது என்ன கோர்ஸ் அப்படிங்கிறதும் எந்த காலேஜ் அப்படிங்கிறதும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு இன்ஜினியரிங் அப்படின்னாலே பொதுவாக வந்து ஒரு மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில் இல்லை இசிஇ, EEE, இந்த ஒரு 5 இண்டஸ்ட்ரி, இந்த 5 டிசிப்ளின்ஸை தான் அதிகமாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் திரும்ப எடுக்கிறத பார்ப்போம். இப்போ அதிகமான மாணவர்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து, இல்லை ஐடி, பிடெக், ஐடி வந்து அதிகமாக எடுக்கிறத பார்க்குறோம். பட் இதுக்கப்புறம் வந்து ஒரு 5 yearsக்கு அப்புறம் தான் வந்து இதோடைய ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல், EEE, சிவில் இதை வந்து அதிகமாக மாணவர்கள் எடுத்ததையும், இல்லை இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி பேக்ரவுண்டை வந்து ரொம்ப டல்லாக இருந்ததையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. பட் இதை வந்து நீங்கள் எந்த டிகிரி எடுத்தாலுமே வந்து உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். பட் அது எந்த இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே சார், முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது லாஜிஸ்டிக் அண்ட் ஷிப்பிங்னு ஒரு கோர்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, அசட்டில் இருக்கிறதா. இது என்ன கோர்ஸ், அதை படித்தா என்ன மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் போகலாம்? எஸ், அதாவது இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நாட்டிக்கல் சயின்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க இல்லையா, கேப்டன் ஆகணும் அப்படின்ட்டு. மேபி வந்து அந்த விசுவலில் வந்து இந்த ஷிப்பெல்லாம் பார்த்ததுனால அவருக்கு வந்து நம்ம கேப்டன் ஆகலாமா அப்படின்னு மேபி அவர் திங்க் பண்ணியிருந்திருக்கலாம். அதாவது இந்த ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேபி ஒரு இண்டஸ்ட்ரி ரெலவெண்ட், அதாவது ஒரு நிறைய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு துறை.
அதாவது மூவிங் குட்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் அப்படிங்கிறது தான் லாஜிஸ்டிக்ஸோடைய மீனிங். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மெட்டீரியலை மூவ் பண்ணுறது. அப்போ இது எதன் த்ரூ பண்ணுறோம் அப்படின்னா ஒன்லி த டிரான்ஸ்போர்ட், இந்த டிரான்ஸ்போர்ட்டை தான் பண்ண முடியும். அப்போ இந்த மேஜராக இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏர்வே, தென் சீவே, ரயில்வே, தென் வந்து ரோட்வேஸ். ஸோ இதில் ஏர்வே அப்படிங்கிறது உங்களுக்கு கார்கோ த்ரூ ஏர்போர்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய அதுவுமே மிகப்பெரிய ஒரு துறை டிபார்ட்மெண்ட், ஏர் கார்கோ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த 90% ஆஃப் த ட்ரேடிங் மெட்டீரியல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு த்ரூ ஷிப் வழியாக தான் நடக்குது, நீர்வழி போக்குவரத்து. இப்போ அது ரெலவெண்ட்டாக படிக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் அப்படிங்கிற ஒரு டிகிரி. இதில் வந்து உங்களுக்கு இப்போ ஜென்ரலாக ஒரு பிகாம், பிபிஏ அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காமனாக ஃபினான்ஸு, மார்க்கெட்டிங், ஹெச்ஆர், எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி எடுத்து படிப்பாங்க. இந்த துறையில் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்கில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரேடிங் ரெலவெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் ஏர் கார்கோ மேனேஜ்மெண்ட் இருக்கும், ஷிப்பிங் பிஸ்னஸ், ஷிப்பிங் மேனேஜ்மெண்ட், கஸ்டம்ஸ் லா, கஸ்டம்ஸ் ப்ரொசீஜர். மெயினாக இப்போ வந்து இ-காமர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இ-காமர்ஸ் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்குது, அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி நிறுவனங்கள்லாம் நமக்கு தெரிஞ்ச பெரிய நிறுவனங்கள் இதை சொல்கிறோம். இது எல்லாமே தெரியாத ஒரு சில மீடியம் லெவலில் இருக்கக்கூடியது இண்டஸ்ட்ரீஸுமே இது அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு துறை வந்து இந்த இ-காமர்ஸ். ஸோ இது ரெலவெண்ட்டாக அதுமாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பற்றி படிக்கக்கூடிய ஒரு செக்டார் தான் இந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் அப்படிங்கிறது. இப்போ நிறைய மாணவர்களுக்கு வந்து நம்ம ஒரு 5 years 10 years வந்து படித்ததுக்கப்புறம் ஒரு ஓனாக நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கும். இப்போ எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஸோ வீ கேன் பிகம் எ பாஸ், நம்ம ஒரு பாஸ் ஆகணும், நம்ம வந்து ஒரு என்டர்பிரினர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு எதை எடுத்து படிக்கலாம்? அப்போ அதுக்கு ஐடி எடுத்து படித்தா முடியுமா, இல்லை ஒரு சிவில் இன்ஜினியரிங் எடுத்து படித்தா முடியுமா, இல்லை ஒரு மெரைன் இன்ஜினியரிங் படித்தா முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு 5 to 10 years எக்ஸ்பீரியன்ஸ்லேயே ஒரு சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய அளவுக்கு இதில் வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. இதில் பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், தென் எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங். ஸோ பிபிஏ அப்படிங்கிறது +2 எந்த குரூப் எடுத்திருந்தாலுமே தே கேன் ஜாயின். எம்பிஏ ப்ரோக்ராம் ஏற்கனவே வந்து பிகாம் முடிச்சிருக்காங்க, இல்லை பிபிஏ முடிச்சிருக்காங்க, இல்லை இன்ஜினியரிங் முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நான் ஒரு எம்பிஏ பண்ணணும். அப்போ எம்பிஏனாலே வந்து உங்களுக்கு ஒரு ஜென்ரல் ஒரு ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், ஹெச்ஆர் இந்த மாதிரி ஒரு டுவல் ஸ்பெஷலைசேஷனில் பண்ணுறதை பார்ப்போம். இது ஃபுல்லாகவே வந்து இந்த ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், ஹெச்ஆர், ஈவன் த ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே ஒரு ஜென்ரல் காமனாக இதில் கவர் ஆகும். ஸோ மேஜராக வந்து இந்த லாஜிஸ்டிக்ஸ் ரெலவெண்ட் சப்ஜெக்ட்ஸ் வந்து இதில் நிறையா இருக்கும். இப்போ இதுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இப்போ சென்னையிலே பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 6000 கம்பெனிஸ் மேலே இருக்குது லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது. அதுமாதிரி எவ்ரி இயர் வந்து கவர்மெண்ட்டோடைய பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஏரியா வந்து லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங். ஒரு நாட்டுடைய பொருளாதாரமே வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இது நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. இதில் அசட்டில் முடித்த மாணவர்கள் எல்லாமே வந்து இதில் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மெயினாக. ஸோ துபாய் வந்து உங்களுக்கு நம்பர் 1 ஹப்புன்னு சொல்லலாம், அதே மாதிரி சிங்கப்பூர் ஹப்புன்னு சொல்லலாம். நிறைய வாய்ப்புகள் வந்து ஓரளவு இந்த பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் ஆர் எம்பிஏ முடிச்சுட்டு ஒரு சில டூல்ஸ் இருக்குது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு ஷார்ட் டேர்ம் ப்ரோக்ராம் அதுவுமே நம்ம அசட்டில் சேர்த்து கொடுக்கும்போது மாணவர்கள் வந்து முடித்த உடனே ஒரு கேம்பஸ் ட்ரைவ்லேயே ஒரு ஃபைனல் இயர்லேயோ ஒரு 3 years வந்து பிபிஏ முடித்த உடனே ஆர் 2 years எம்பிஏ முடித்த உடனே வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதை வந்து நிறைய பார்க்க முடியும். அதுமாதிரி ஒரு ஷார்ட் பீரியட் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே ஒரு 4-5 years எக்ஸ்பீரியன்ஸ்லேயே மோர் தென் ஒரு lakhsல சேலரி வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த துறையில் வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சார், அசட்டில் அந்த ஏவியேஷன் லாஜிஸ்டிக் கோர்ஸ் பற்றிலாம் சொன்னீங்க. இதை தவிர்த்து வேறு என்ன இன்னோவேட்டிவ் கோர்ஸ் இருக்குது, அதோடைய ஸ்கோப் இப்போ மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு இருக்குது, அதை பற்றியும் சொல்லியிருக்கேன். எஸ், அதாவது இன்னொரு முக்கியமான துறை இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸு. ஸோ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஒரு பிஎஸ்சி, எம்எஸ்சி, தென் எம்பிஏ ப்ரோக்ராம், பிஜி டிப்ளமா, தென் ஈவன் ஒரு 10th முடித்த மாணவர்களோட ஒரு 3 year டிப்ளமா பண்ண முடியும். இப்போ ஒரு 10th முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் அதுக்கு ஃபர்தராக +1 +2 போகலை, அவங்க வந்து ஒரு பிளான் லைக் ஒரு டிப்ளமா பண்ணலாம், ஒரு மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில் இந்த மாதிரி பாலிடெக்னிக்கில் பண்ணக்கூடிய டிப்ளமாஸ் லைக் தட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3 year டிப்ளமாவுமே 10th முடித்த மாணவர்களுக்கு இருக்குது. 12th இந்த பிஎஸ்சி வந்து +2ல எந்த குரூப் எடுத்து படிச்சிருந்தாலுமே தே கேன் சூஸ் பிஎஸ்சி
இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட். இதில் முக்கியமாக வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு படிப்புமே வந்து எதை படிக்கிறாங்களோ அந்த குறிப்பிட்ட துறையில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். ஃபீல்டு மாற முடியாது. இப்போ நம்ம ஒரு மெரைன் முடிச்சிருக்கோம் அப்படின்னா மெரைன் ரெலவெண்ட்டாக மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி சிவில்னா சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதே மாதிரி அந்த 4 இயர்ஸ் அப்படிங்கிறது அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் படிப்போம், வேறு எந்த சப்ஜெக்ட்னா அதில் வராது. இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில் என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டிங்கன்னா, எல்லா சப்ஜெக்ட்டுமே இதில் கவர் ஆகும். இதில் எலக்ட்ரிக்கல் வரும், மெக்கானிக்கல் இருக்கும், மெரைன் இருக்கும், ஈவன் தோ ஆயில் அண்ட் கேஸ், பெட்ரோலியம், ஃபுட் இண்டஸ்ட்ரி, பட் எல்லாமே வந்து ஓரளவு சேஃப்டி ஓரியன்டாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் சேஃப்டி, இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, ஃபுட் சேஃப்டி, கெமிக்கல் சேஃப்டி, மெரைன் சேஃப்டி, மெக்கானிக்கல் சேஃப்டி, இதுதான் சப்ஜெக்ட்ஸாகவே கவர் ஆகும். ஸோ இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாணவர்கள் வந்து எந்த துறைக்கு வேணாலும் அவங்க ஜாபுக்கு போக முடியும். ஒரு சிவில் இன்ஜினியரிங் ரெலவெண்ட்டாகவும் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் அவங்க ஜாபுக்கு போகலாம். அதே மாதிரி பெட்ரோலியம், ஆயில் அண்ட் கேஸ், மெரைன் இண்டஸ்ட்ரி, ஏவியேஷன் செக்டார், எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே அவங்க ஒரு சேஃப்டி ஆஃபீஸர், சேஃப்டி இன்ஜினியராக அவங்க ஒர்க் பண்ண முடியும். இதுக்கு இந்தியாவில் எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, அதாவது இப்போ வளர்ந்து வரக்கூடிய எல்லா விதமான துறைகளுமே எந்த ஒரு நியூ ப்ராஜெக்ட்டுமே வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கம்பல்சரி. இப்போ ஒரு நியூ ஹாஸ்பிட்டல் வருது, இல்லை மெட்ரோ ப்ராஜெக்ட், இல்லை நியூ ஏர்போர்ட் வருது அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். அப்போ இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் முடித்த மாணவர்களுக்கு வந்து அதிகமாக வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய துறை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. ஸோ அதில் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ சேம் லைக் தட் கல்ஃப் கண்ட்ரிஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒமான், குவைத், கத்தார், சவுதி அரேபியா, மஸ்கட், இந்த மாதிரி கண்ட்ரிஸ், ஈவன் தோ சிங்கப்பூர். இப்போ சிங்கப்பூரில் ஷிப்யார்ட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸில் ஆயில் அண்ட் கேஸ் செக்டார், பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ், ஈவன் தோ கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார். ஸோ இதில் வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக வந்து சேல்ரி நல்லாயிருக்கும். ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே ஒரு லேக்ஸில் சேல்ரி வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த கோர்ஸில் வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இன்ஜினியரிங்கை விட இந்த கோர்ஸுக்கு வேல்யூன்னு சொல்லலாம். இன்ஜினியரிங் முடித்த மாணவர்களோட வேல்யூ அதிகம். எப்படி வந்து உங்களுக்கு கேப்டன் ஆஃப் த ஷிப்புக்கு வந்து நான் ஒரு 3 இயர்ஸ் பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் படிக்கலாம்னு சொன்னேன். அதே மாதிரி ஷிப்பில் வந்து மெரைன் இன்ஜினியரிங் ஆகிறதுக்கு 4 இயர்ஸ் படிக்கணும். அப்போது கேப்டன், மெரைன் இன்ஜினியர்ஸ் 2 பேரையும் கம்பேர் பண்ணும்போது கேப்டன் பார்க்கக்கூடிய ஜாப் வந்து ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லலாம். ஆனால் இவர் ஒரு 3 இயர்ஸ் தான் முடிச்சிருப்பார். அதே மாதிரி தான் சேம் லைக் தட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒர்க்குங்கிறது ஒயிட் காலர் ஜாப்பு. ஸோ உங்கள் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கே வந்து ஒரு ஒர்க் பர்மிட் கொடுக்கறது, ஒர்க் அலாட் பண்ணுறது, சேஃப்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ண வைக்கிறது, சேஃப்டி ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஆக்சிடெண்ட்டை வந்து 0% மெயின்டைன் பண்ணுறது, இதுதான் இவங்களுடைய நேச்சர் ஆஃப் ஜாப்பு. ஸோ நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து இந்த துறையில் இருக்குது. இதெல்லாமே படிச்சுட்டு இருக்கும்போதே ஜாப் போயிடலாம். ஒரு ஃபைனல் இயர்லேயே வந்து தே வில் கெட் அ இமீடியட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சார், அசட்டில் பிளேஸ்மெண்ட் அச்சீவ்மெண்ட் பற்றி சொல்லிடுங்க. எஸ், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏவியேஷன், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், இது எல்லா ஈவன் தோ பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், எல்லா டிகிரிலையுமே வந்து எவ்ரி இயர் வி ஆர் அச்சீவிங் ஒரு 99% வந்து பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் நம்ம அச்சீவ் பண்ணுறோம். இந்த பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் எப்படி அச்சீவ் பண்ண முடியுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது ஒன் திங் வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், தென் சப்ஜெக்ட் நாலேஜ், இது எல்லாமே வந்து டே 1லேருந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்கள டெவலப் பண்ணுறது. ஸோ சேம் லைக் தட் வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. ஸோ எந்தளவுக்கு அவங்க ப்ராக்டிக்கல் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு வந்து நாலேஜ் டெவலப்மெண்ட் இருக்கும், ஒரு இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்லி கிளாஸ் ரூம்ஸில் மட்டுமே முடியாது. ஒரு ஆன் ஜாப் ட்ரைனிங், இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது இப்போ ஏவியேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே வந்து ஏர்போர்ட்டில் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்க. அதுமாதிரி லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் படிக்கக்கூடிய மாணவர்கள் அது ரெலவெண்ட் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு ஷிப்பிங் கம்பெனியில், லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியில் வந்து ஒரு ஃபுல் டைமாக ஒரு 3 மந்த்தோ 6 மந்த்தோ வந்து அவங்க இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணுறதுனால அவங்களுக்கு உண்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஒன் திங் ஆர் த்ரூ காலேஜ் இதில் இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் செல் மூலமாக ஆன் கேம்பஸ் இன்டர்வியூவோ ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூவோ வந்து பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட். அதே மாதிரி அப்ராட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்மே வந்து நம்ம கேம்பஸ் டிரைவ் கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ ரீசெண்டாக கூட ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு, ஃபாரினில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம இன்டர்வியூ எல்லாமே கண்டக்ட் பண்ணோம். ஸோ அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகளை வந்து
கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் ஒன் திங். அதே மாதிரி நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ண வேண்டியதாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா வேலை வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும், அவங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸில் இன்டர்வியூவில் பர்ஃபார்ம் பண்ணுறது, ஒரு பேசிக்கான செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்குறது, இல்லை இன்டர்வியூவில் கேட்குற கொஸ்டின்ஸை வந்து ஒரு ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம், தென் ஒரு சுச்சுவேஷன் ஹேண்ட்லிங், ஒரு குரூப் டிஸ்கஷன், இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்கும்போது அவங்களுக்கு உண்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். தென் ஒரு அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு இப்போ நம்ம ரீசெண்டாக லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அலுமினிய மீட்டே வந்து துபாயில் கண்டக்ட் பண்ணோம், அதுமாதிரி மலேசியாவில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. தென் கரண்ட் இயர் வந்து ரியாத்தில் வந்து சவுதி அரேபியாவில் வந்து அலுமினியம் மீட் நடக்குது. ஸோ இப்போ இன்டர்நேஷ்னல் அலுமினியம் மீட் லெவலில் நடத்தும் போது அங்கே இருக்க நம்மக்கிட்ட முடிச்சுட்டு ஒர்க் பண்ணக்கூடிய மாணவர்கள் எல்லாமே அவங்க இண்டஸ்ட்ரியில் என்னென்ன கரண்ட் ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறது, அதேமாதிரி அந்த கம்பெனியுடைய ஹெச்ஆர் சிஓ எல்லாருமே அந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதன் மூலமாக நிறைய வேலை வாய்ப்புகளை வந்து நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும். எங்கே இருக்குது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறத ஈஸியாக வி ஆர் ஐடென்டிஃபையிங். இப்படி நிறைய விஷயங்களுக்கு இருக்க அசட் காலேஜில் ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிற மாணவர்கள் என்ன பண்ணணும், அதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லிடுங்க. அசட்டில் ஆஃபர் பண்ணக்கூடிய இந்த டிகிரிஸ் சென்னை கேம்பஸ் அண்டு கோயம்புத்தூர் கேம்பஸில் இப்போ பல்வேறு மாவட்டங்களில் இல்லை வேறு மாநிலங்கள்லேருந்து பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கு உள்ளே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ், ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது நீங்கள் டைரெக்டாக இன்ஸ்டியூஷன் வரும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இப்போ ஜாயினிங் அப்படிங்கிறது இப்போ ஆல்ரெடி அட்மிஷன்ஸ் ஓப்பன்டு, நீங்கள் ஸ்க்ரீனில் போயிட்டு இருக்கக்கூடிய ஹெல்ப்லைன் நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக வரத்துக்கு நேரில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ, இப்போ ஏவியேஷன் ஆர் லாஜிஸ்டிக்ஸ் ஆர் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், பேங்கிங், ஃபினான்ஸ், எந்த டிகிரி நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் பீப்புள்ஸே நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ண முடியும். அந்த ஹெச்ஓடிஸை மீட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கிளாரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான அட்மிஷனை வந்து ஆன் ஸ்பாட்டே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த டிகிரி எல்லாமே வந்து உங்களுக்கு ஓரளவு யூனிவர்சிட்டிஸில் கொடுக்கக்கூடிய லிமிட்டட் சீட் மட்டும்தான். ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு 45+, ஒரு 60+ அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் மட்டும்தான் அட்மிஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இமீடியட்டாக டைரெக்டாக போனீங்கன்னா உங்களுக்கு உண்டான அட்மிஷனை வந்து ஆன் ஸ்பாட்லேயே நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். நன்றி சார். பல்வேறு கேள்விகளுக்கு மக்களுக்கு புரிகிற வகையில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.